ఇది అయినా ట్రై చెయ్యి ఆచి చికెన్ మసాలా. ஆச்சி சிக்கன் மசாலா. விஜய் சாரோட தொண்டை, விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவன், விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவன் ஒரே ஒரு காரணம் அசம்பிளிக்கு அனுப்பணும். தாவேக்கா எம்எல்ஏக்களை அசம்பிளிக்கு அனுப்பணும். தாவேக்கா எம்எல்ஏக்களை அசம்பிளிக்கு அனுப்பணும். சாகுமுறை உண்டாகுதான், சாகுமுறை உண்டாகுதான், சாகுமுறை உண்டாகுதான். விஜய் சாருக்கு அநீதியை கொடுக்காதீங்க. விஜய் சாருக்கு அநீதியை கொடுக்காதீங்க. தனி மனிதனா ஜெயிச்சிருக்காரு, தனி மனிதனா ஜெயிச்சிருக்காரு, எந்த பின்புலமும் இல்லாம தனி மனிதனா ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு அநீதி கொடுக்காதீங்க. இந்த காவல்துறை எத்தனை பேருக்கு விஜய் சார் சிஎம் சொல்லுவார். விஜய் சார் முதல்வர் பதவி ஏற்ற உடனே எல்லாருக்கும் தமிழ் கிடைக்கும். வாழ்க டிவிகே, டிவிகே வாழ்க, டிவிகே வாழ்க, டிவிகே வாழ்க, டிவிகே வாழ்க. பெரியண்ணா படத்துடைய இயக்குனர் சுரேஷ் நானு. விஜய் சார உடனடியா பதவி பிரமாணம் பண்ணி அசம்பிளிக்கு அனுப்பணும். கவர்னர் ரொம்ப அநியாயம் பண்றாங்க. நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த மக்களுக்கும் துரோகம் பண்றாங்க. இது எதனால பண்றாங்க? விஜய் முக்கியமந்திரி வேணா, விஜய் முக்கியமந்திரி ஆகணும். అదే மக்கள் முடிவு చేశారు. மக்கள் பிரமாண்டంగా முடிவு చేశారు. ஆனா ఈ గవర్నమెంట్ అన్యాయం చేస్తుంది. தமிழ் மக்கள் விஜய் சாருக்காக ஓட்டு போட்டு 108 தொகுதியை கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் 5 தொகுதி கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் 5 தொகுதி கொடுத்துட்டாங்க. 113 தொகுதி இப்ப இருக்கு. இன்னும் 5 தொகுதி தான் வேணும். ஆனா இவங்க பதவி பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? இதே மாதிரி கலைஞர் ஒரு தடவை கம்மியா இருந்தப்போ கலைஞர் பதவி பிரமாணம் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட், அந்த கவர்னர். ஆனா விஜய் சாருக்கு அநியாயம் கொடுக்குறாங்க. விஜய் சாருக்கு உடனடியா விஜய் சார முதல்வர் ஆக்கணும், பதவி பிரமாணம் பண்ணணும், அசம்பிளிக்கு அனுப்பணும். அங்க உள்ள போய் மீதி 5 பேர் அவங்க மெஜாரிட்டி காட்டுவாங்க. கவர்னர் அநியாயம் చేస్తున్నారు, அநியாயம் செய்யறாங்க. சுரேஷ், பெரியண்ணா படத்துடைய இயக்குனர் சுரேஷ் நான். பெரியண்ணா கேப்டன் விஜயகாந்த் பெரியண்ணா படத்தோட இயக்குனர் நான். பெரியண்ணா படத்தோட இயக்குனர். இந்த போர்டு இருக்கு, உண்ணாவிரதம் இருக்கா, நான் உண்ணாவிரதம் இருக்க, சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்க போறேன். இங்கே தான் உட்கார்ந்து இருக்க போறேன். பொறுப்புல இருக்கீங்களா? நான் எந்த பொறுப்பும்